ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மந்திர வார்த்தையை உங்களோட கையிலையோ இல்லை உங்களோட கால் பாதத்துலேயோ எழுதுறதுனால உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னா யாருனாச்சும் நம்புவாங்களா? ஆனால் இது கதை இல்லைங்க, 100% நான் உண்மையை தான் சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு இது கொடுக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கைஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் உங்களோட கைகளில் எழுதினாலும் சரி, இல்லை யாருக்கும் தெரியாத இடத்துல உங்கள் கால்களில் எழுதிக்கிட்டாலும் சரி, இது ஒரு பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தையே உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்தி இருக்குது. இதை நீங்கள் எத்தனை முறை உச்சரித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை நான் இதை நினச்சி நான் ஒரு ஸ்லோகம் மாதிரி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாலும் சரி, இதுக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்குது. இந்த மந்திரத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்கலாம், இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இல்லை எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்கலாம், இல்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும் அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் குழந்தை எக்ஸாம் எழுதுகிறான், அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு கூட நினச்சிட்டு நீங்கள் இதை கேட்கலாம். என்ன மாதிரி விஷயத்துக்காக இருந்தாலும் இதை நீங்கள் கேட்கலாம். உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், பிரிஞ்சிருக்கீங்க, அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழணும், நான் என்னோடய கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷன் அடையணும், இல்லை என்னோடய பிஸ்னஸ் நல்ல ரீச் ஆகணும், அதுக்கு நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பலனையே இந்த மந்திரம் கொடுக்கும். இது நீங்கள் ஒரே ஒரு தடவை எழுதிக்கிட்டாலே போதும். இதை தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க, உங்களோட கைகள்லனாலும் சரி, உங்களோட கால்கள்லனாலும் சரி. ஏன் தொடர்ந்து எழுதிட்டே வர சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு தடவை எழுதுறதுனால நமக்கு எந்த பலனுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இது எனக்கு நடக்கணும் அப்படின்றத உறுதியோடு நம்பி அதை நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன கலர் பென்லனாலும் எழுதலாம், ஆனால் பிளாக் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் நார்மலாக எல்லாருக்கிட்டையும் ப்ளூ ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க. அந்த பென் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மந்திரத்தை உங்கள் கைகளில் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருக்கணும். 10 விஷயத்துக்கு எழுதாதீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் இந்த விஷயத்தை எழுதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம 10 விஷயம் எழுதும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா எது அப்படின்றது நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக எது வேணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உடனே தேவைப்படுதோ அந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது நிறைவேறினதுக்கப்புறமா நீங்கள் மற்ற எல்லா விஷயத்துக்கும் அடுத்தடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சுலபமான ஒரே ஒரு மந்திர வார்த்தையை மட்டும்தான் உங்களோட கைகளில், இல்லைனா யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட கால்களில் எழுத போகிறீங்க. ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் தினைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும். தினைக்கும் ஒரு 11 நாட்கள் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அது 11 நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நான் என்ன மந்திரம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சுக்கிரதேவாய நம, ஓம் சுக்கிரதேவாய நம. இந்த மந்திரத்தை எழுதும்போது கவனமாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவான மைண்ட் செட்டில் மட்டும்தான் இதை எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உண்மையாக அதை நம்புறீங்க அப்படின்னா மட்டும் எழுதுங்க. அதே மாதிரி எந்த நெகட்டிவான எனர்ஜியும் அது எழுதும்போது வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறமும் எந்த நெகட்டிவான எனர்ஜியும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை நம்புகிற, நான் இது உண்மையாக பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எழுதுங்க. ஒரே ஒரு வரியில் இல்லைனா ஒரு வார்த்தையில் அதை எழுதிக்கோங்க. அதாவது இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு இப்போ பணம் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா உங்கள் மனசில் எதுக்காக பணம் தேவைப்படுதுன்றதை நீங்கள் நினச்சிப்பீங்க. ஓகேவா? நினச்சிட்டு காலுக்கு அந்த மந்திரத்துக்கு கீழே மணி அப்படின்னு எழுதிக்கோங்க.
இல்லை உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து வேலை வேணுன்றதை ஜாப்னு போட்டுக்கோங்க. இல்லை மேரேஜ் ஆகணும்னா மேரேஜ், இல்லை எஜுகேஷன்னா எஜுகேஷன். அதாவது அது ஒரு ஹிண்ட் மாதிரி, அவ்வளோதான். ஆனால் உங்கள் மனசில் அதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக அதை வந்து மனசில் நினைக்கணும். அதாவது 10 யோசனை வச்சுக்காதீங்க, ஏதாவது ஒரு யோசனை தான் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து எனக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் பார்க்குற வேலையில் எனக்கு ப்ரமோஷன் வேணும், அதே மாதிரி அதில் எனக்கு இன்னும் பண உயர்வு, சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து எனக்கு அதிகமாக வரணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு ப்ரமோஷனுன்னு எழுதுங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் நல்ல இன்க்ரிமெண்ட் வேணும்னா பிஸ்னஸ் இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான வேர்டை மட்டும் அதில் எழுதிக்கோங்க. பட் மனசில் நினைக்கிறத ஃபுல் ஃபார்மாக நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தையும் சரி அந்த வார்த்தையும் நீங்கள் எழுதுங்க. இதை தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான ரிசல்ட்டை இது கொடுக்கும். இது எல்லா விதத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப், மேரேஜ், லவ், அந்த மாதிரி ஃபைனான்ஷியலாக இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆசைகள், உங்களுக்கு என்ன மாதிரி ஆசைகள் இருந்தாலும் அதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதை உங்களோட கைகளில் எழுதினாலும் சரி, காலில் எழுதினாலும் சரி, நீங்கள் யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சா காலில் எழுதிக்கோங்க. இல்லை கையில் எழுதுறீங்க அப்படின்னாலும் ப்ளூ கலர் பெனில் மோஸ்ட்டாக எழுதிக்கோங்க. ஏன்னா வேறு எந்த பெண்ணையும் நீங்கள் எழுத வேண்டாம், ப்ளூ கலர் பெனில் மட்டும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இது உங்கள் கைகளில் அட்லீஸ்ட் 1 ஹவராவது இருக்கணும். அதுக்கு நடுவில் கையை அழிச்சிறதோ இல்லை நீங்கள் வந்து கழுவுறதோ அந்த மாதிரி பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் 1 ஹவராவது அது உங்கள் கைகளில் இருந்தால் தான் உங்களோட எனர்ஜி, அந்த கைகளோட எனர்ஜியும் உங்களோட பாடிக்குள்ளே எனர்ஜியும் அது வந்து ஒத்து போகும். ஸோ ஈர்க்க ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் 1 ஹவராச்சும் அது வந்து உங்கள் கைகளில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மந்திரத்தை எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.